ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, பனங்கிழங்கு எப்படி அவிக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் நினைப்பீங்க சிம்பிளான ரெசிபி இதெல்லாம் போய் ஷேர் பண்ணுறாங்க, யாருக்கு தெரியாது பனங்கிழங்கு அவிக்கிறதுக்குன்ட்டு. எனக்கெலாம் தெரியாதுங்க எப்படி உடைக்கணும், எப்படி அவிக்கிறது அப்படின்லாம். அம்மா செய்கிறத பார்த்து நானும் கற்றுக்கிறேன். என் கூட சேர்ந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களாம் கற்றுக்கோங்க, ஓகேவா? சரி, எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அம்மா வந்து பனங்கிழங்க தோலோடு வாங்கியிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு கீறி உள்ளே இருக்க அம்மா கைஸ் தான் கீறியிருந்தாங்க. கீறிட்டு உள்ளே இருக்க கிழங்கு எடுத்துகிட்டு அதை வந்து வால் பகுதியை மட்டும் வெட்டிட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா கழுவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து குக்கரில் இதே மாதிரி அடுக்கி வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் தண்ணி சேர்த்து 10 விசில் வச்சு எடுத்துட்டாங்க. சூப்பர் டேஸ்டியான கிழங்கு வந்து நமக்கு கிடச்சிரும். கிழங்குல வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்குமா, அது வந்து நம்ம கழுவி வந்து அவிக்கும்போது காணாமல் போயிடும். நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் 2 வருஷமாக. ஏன்னா வந்து போன வருஷம் மும்பையில் இருந்தேன்னா அந்த டைமில் கிடைக்கவே இல்லை எனக்கு. எப்போவுமே பொங்கல் டைம் வரும்ல, இந்த சீசன் டைமில் தான் எங்களுக்கு வந்து கிழங்குலாம் எங்கள் ஊர் சைடு வரும். உங்கள் ஊரில் எப்படி வரும், எந்த டைம்லலாம் கிடைக்கும்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எங்கள் ஊர் சைட்லலாம் மோஸ்ட்லி இந்த பொங்கல் சீசனில் தான் கிழங்கு சீனி கிழங்குலாம் கிடைக்கும். அதனால் நாங்கள் வந்து எப்போவுமே விரும்பி சாப்பிடுவோம், ஓகேவா? இது வந்து சுகர் பேஷண்ட் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதன்னே சொல்லலாம். ஏன்னா மற்ற கிழங்கெல்லாம் வீட்டில் சாப்பிட விட மாட்டாங்க. ஆனால் இந்த கிழங்கை வந்து நீங்கள் வந்து விரும்பி சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. இது வந்து ஈஸியாக டைஜஷன் கூட ஆயிரும். அதனால் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் ரெசிபி, ஓகேவா? பாய் பாய்.